உறவுகளை நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான மண் வாசனை சீரியல் பார்க்கறதுக்கு எல்லாரும் தயாரா? இப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வாங்க போலாம். நம்ம சிவுக்கும் ஆனந்திக்கும் நாள் குறிக்கிறதுக்காக கல்யாணத்துக்கு புரோகிதர் எல்லாருமே வந்திருப்பாங்க. நம்ம சிவும் அவங்க அத்தையுமே வந்திருப்பாங்க. அப்போ புரோகிதர் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்தந்த நாள்லாம் நல்லா இருக்கு, இந்தந்த நாள்லாம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ யாரோ விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள நடந்து வர மாதிரி இருக்குமா. எல்லாருமே யாராது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பெரியப்பா பெரியம்மா எல்லாருமே பார்ப்பாங்க யாரு யாருன்ட்டு. நம்ம அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் ஜக்கு கிட்ட கூட பேசிட்டு இருந்தானே, அவன் ஒருமே மயக்கம் போட்டு இருப்பான். உடனே எல்லாரும் போய் என்னாச்சு என் பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு போய் ஓடி போய் பார்ப்பாங்களா. உடனே இவன் சொல்லிடுவான், அந்த பையனுக்கு வைரஸ் தாக்கிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். உடனே எல்லாருமே ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி உடனே அவனை தூக்கிட்டு போய் பெட்ல சேர்த்துருவாங்க. பெட்ல படுக்க போட்டுட்டு அவனுடைய கண்ணுகின்னு வேணாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து சிவும் அவனுடைய அத்தையுமே வீட்டை விட்டு வெளியில வந்துருவாங்க, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அவங்க அத்தை சொல்லுவாங்க, என்னடா இது நல்ல காரியத்துக்காக வந்தா இப்படி நடக்குது, இது சரியில்லை, இவன் வேற வீட்டுக்குள்ள வந்துட்டான், இது நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க அத்தை சொல்லுவாங்களா. ஐயோ அத்தை, எதுனாலும் எதுக்கத்தை தப்பா நினைக்கிறீங்க, அவன் போற வழியில அவனுடைய தம்பி அத்தை, அந்த சின்ன பையன், அப்ப அவன் தம்பிக்கு எதுனா அவன் தானே ஓடி வரணும், நம்ம எதையாவது தப்பா நினைச்சா அது தப்பாதான் அத்தை கடைசி வரைக்கும் தெரியும், நீங்க எதையுமே இதை விரியா விடுங்க, எதுக்கு இவங்களோட மண்டையில எல்லாத்தையும் ஏத்துறீங்க, அதனால நீ ஏதாவது சொல்றேன் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த கார்ல ஏறி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. கைஸ், இவங்க எல்லாரும் இங்க போவோம். நம்மளுடைய பாட்டி என்ன பண்றாங்க, சாப்பாடு செஞ்சு போய் ஜக்கு கொடுக்கலான்னு போறாங்க. ஜக்கு உட்காந்துட்டு எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு கோவத்துல சொல்லவும், டேய் உனக்காக பாட்டி கையால பண்ணதுடா அப்படின்னு சொன்னோன்னே அழுதுட்டே உடனே சொல்லுவான், எவ்வளோ நாள் திரும்ப நான் உங்க கையால் சாப்பிட்டு அப்படின்னு சொன்னா நீங்களே ஊட்டி விடுங்கன்னு சொன்னோன்னே பாட்டி உடனே ஐயோ பாவம்னு சொல்லிட்டு பையலுக்கு ஊட்டி விடுவாங்க. என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி. இங்கே நம்ம ஆனது செம்ம டென்ஷன்ல நின்றுட்டு இருப்பா. சரியா, இப்போ உடனே என்ன பண்ண தெரியலாம சிவுக்கு ஃபோன் அடிப்பா. சிவ் நம்ம எங்கேயா வெளியில போய் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாளா. உடனே இன்னைக்கு வேணாம், நம்ம நான் நாளைக்கு காலையில வீட்டுக்கே வரேன் உன்னை பார்க்க அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லுவான். உடனே என்னாச்சு, ஏன் இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்கு இருக்கவே பிடிக்கல, இவன் எதுக்கு வீட்டுக்கு வந்தான்னு தெரியல, என் நிம்மதியை குலைக்கிறதுக்குனே வந்துட்டான் போல அப்படின்னோட, நீ எதுவும் கவலைப்படாத, அவன் ஒரு டாக்டரா தானே வந்திருக்கான், அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான், நீ கதை தைரியமா இருன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். உடனே இவ என்ன பண்ணுவான், அடுத்த நாளே போயிட்டு ஜக்கு டீ குடிக்கிறியா அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு போய் டீயை போய் நீட்டிட்டு நிற்பா. இவ என்ன நினைப்பான், ஏன்னா தானா வலையில சிக்கிறாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவளுமே இந்த டீ குடி, நீ சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு கூட தெரியல, டயர்டா இருப்பல்ல, அதான் உனக்கு பிடிக்குமேனு இந்த சுக்குமல்லியா அந்த காஃபி என்னமோ போட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு கொடுத்துட்டு இருப்பா. இவனுக்கு அப்படி ஒண்ணுமே புரியாது. பரவாயில்லையே தானா வராளேன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, எனக்கு டீலாம் ஒண்ணு வேணாம், தலை தான் ரொம்ப வலிக்குது, தலைவலி மாத்திரை தான் ஏதாவது எடுத்து போடணும் அப்படின்ற மாதிரி ஆனந்திட்ட சொல்லிட்டு இருப்பான். ஆனந்தி என்ன பண்ணுவா, சட்டு மனசு கேட்காம அதை கீழே வச்சுட்டு படான்னு போய் தலையில மசாஜ் பண்ண போயிடுவா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, என்ன சொன்னாலே ஒன்றும் செய்ய மாட்டா, இவன் சொல்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அவ பண்றதெல்லாம். ஓகேவா, அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு இந்த தலையெல்லாம் கோதி விட்டுட்டு இப்ப சரியா போயிடும் தங்கம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசமா சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இன்னும் அப்படி செஞ்சிச்சுன்னா சொல்ல, இன்னும் மசாஜ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த டீயை கொடுத்துட்டு இப்போ நீ குடி உனக்கு சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவனுக்கு அப்படியே ஒண்ணுமே ஓடாம சரிதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அதை போய் வாங்க போறான். கடைசியில் பார்த்தா கையில கப்பு இல்லை. இந்த நாய் கனவு கண்டுட்டு இருந்திருக்கும், இப்பதான் நமக்கு சந்தோஷமா இருந்திருக்கு. அது மட்டும் நிஜமா இருந்திருந்தா நானே செம்ம டென்ஷனா இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா ச்சே கனவா, நினைவு நான் நினைச்சிட்டு இருந்தேன், இருங்கடி இது நான் நிஜத்துல கண்டிப்பா ஒரு நாள் நடக்க வைப்பேன், இருடா இதுக்கு எல்லாத்துக்குமே நீ தாண்டா தேவைன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை போய் பார்க்காங்க ஐஸ். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல நிஜத்துலயே ஆனந்தி டீ கொடுக்க வந்துருவா. சரியா, டீ கொடுக்க வந்தோடனே டீயை குடி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சுட்டு போவாளா. அந்த அக்கலை இவன் நிறுத்திட்டு, ஆனந்தி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, தலைவலி மாத்திரை கிடைக்குமா, அப்படி இல்லாட்டா கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறியா அப்படின்னு ரொம்ப நல்லா கேட்பான். உடனே இவன் அந்த மாதிரி பண்ணிடுவாளோ அப்படின்றதுக்கு தான் அவன் கேட்பான். அந்த அக்கலை இவ சொல்லிடுவா, இல்லை எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, நான் பாட்டிக்கிட்ட சொல்லி ஏதாவது கொடுத்து விடுறேன், அதை தலையில் தச்சுக்கோ, ஒன்றும் செய்யாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா. இவனுக்கு அப்படி மூஞ்சி செத்துரும். அப்புறம் கடற்கரை அங்கேருந்து போயிடுவாளா. உடனே இவ போகிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜக்குக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். ச்சே இரு, ஆனால் இந்த நட்சத்திர கண்டிப்பாக நான் வேத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் கீழே இருந்து கடகடன்னு வந்துடுவான். கீழே வந்துட்டு அவனுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல, நான் கிளம்புறேன், இது வரைக்கும் என்னை வீட்டில் வச்சதுக்கு ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா பெரியம்மா பாட்டி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இவனுமே கிளம்பிடுவான். யாராவது இவனை நிறுத்துவாங்க, யாராவது இவனை இருன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ எதிர்பார்ப்பான். ஆனால் யாருமே சொல்ல மாட்டாங்க இவன் செஞ்சதுக்கெல்லாம். உடனே சரிப்பா பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவன் அப்படியே மெதுவாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு போய்கிட்டு இருப்பான். ரொம்ப மெதுவாக
தூக்கிட்டு இருப்பான் சரியா, யாராவது இருக்க சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே இருன்னு சொல்ல மாட்டாங்க. உடனே எல்லாருமே வந்துட்டு சரி அவங்கவுங்க வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்க போயிடுவாங்க. பட்டார்னு டம்முன்னு கீழே விழுந்துருவான். அங்கே வெளியில் போனவன் அந்த அங்கிள் என்னடா கீழே விழுந்துட்டானுன்னு சொல்லிட்டு எல்லாரும் படபடப்படன்னு திரும்பி பார்ப்பாங்க. கீழே விழுந்து கிடப்பான். உடனே ஓடி போய் ஜக்கு ஜக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாரும் எழுந்திருப்பாங்க. அந்நேரம் பார்த்தா அங்கே சிவுமே வந்திருப்பான். ராத்திரி வாரேன்னு சொல்லியிருந்தால அதனால வந்திருப்பான். உடனே என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனுமே சேர்ந்து பார்த்துட்டு அவனுக்கு என்னன்னு பார்ப்பான். உடனே மயங்கி விழுந்துட்டாரு. உடனே அவர் பெட்டுக்கு கூட்டு போவான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மற்ற எல்லாரும் தூக்கிட்டு போய் பெட்டில் வந்து அவனை போய் போட்டுருவாங்க. பெட்டில் போட்டதுக்கப்புறம் இவன் படுத்து கிடப்பான். உடனே வந்து டாக்டர் வந்து கூப்பிடுவாங்க. அவன் ஃப்ரெண்டு தானே டாக்டர். அப்புறம் அவனுமே வந்துட்டு பார்ப்பான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப காய்ச்சல் அடிக்க அதான் இங்கே இருக்கணும், இங்கே அவனை பெட் ரெஸ்ட் எடுங்க வைங்கன்னு சொன்னோன்னு நம்ம அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். இதுதானே பார்த்தேன், என்னடா இவன் வந்து வந்தானே அப்படி போறானேன்னு பார்த்தேன், இவன் நல்ல பிளானோட தான் வந்திருக்கான், என்னமோ நடக்க போதுமா அப்படின்னு சொன்னோன்னா ஏடா ஏன்டா நீ இப்பெல்லாம் பேசுற அப்படின்னு சொன்னோன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கான், நம்ம பிள்ளையை பார்க்க போய் தானே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிருக்கு, ஒரு 2 நாள் தங்கிட்டு போட்டுமே அதுக்கப்புறம் அவனை வெளியில் அனுப்பிடுவோமே அப்படின்னு சொன்னா நீ என்னவும் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா போயிடறாங்க. இவன் நல்லா தூங்கி ஏந்திப்பான், ரூமை சுற்றி முற்றி பார்ப்பானா அந்த ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி மட்டும் அதே ரூமில் இருந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு இருப்பாங்க. சாமி எப்படியா இவன் சீக்கிரம் சரியாகி வீட்டுக்கு போயிடணும்ட்டு. இவன் அந்த இடத்துல அதை பார்த்துட்டு எங்கள் பாட்டி பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு படாருன்னு கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிச்சிருவான். உடனே நம்ம பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா சரி எனக்கு பிளெஸிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் செய்யாதுப்பா உனக்கு சீக்கிரமாக உடம்பு சரியாயிருப்பான்னு பேசிக்கிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்நேரம் பார்த்து நம்ம அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. சரி அந்த சூப் மாதிரி செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. சரி இவனுக்கு கொடுப்போமேன்னு சொல்லிட்டு இவன் பார்த்தா என்னமோ வாய்க்குள்ள வந்து முணங்கிட்டே இருப்பான். என்ன முணங்குதான் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே புரியாது. அப்புறம் ஊத்து ரொம்ப ஊத்து கேட்டான். ஆனந்தி என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டி எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி முணங்குறான். அத்தைக்கு கேட்டுட்டு ஒரு மாதிரி எழுதி அம்மா இவன் ஆனந்தி அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா இவங்க 2 பேரும் இவனை பெட்டில் சேர்த்துட்டு இவங்க சரி ரைட் ராத்திரி கூப்பிட்டுருந்தால அதங்க 2 பேரும் பேசிட்டு சும்மா பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. நீ எதுவும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம், இவன் திரும்பியும் உள்ளதான் இருக்கானே, நீ எதுவும் நினைக்காத, நம்ம 2 பேரும் சேர்ந்து எதனால சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. படாருன்னு பார்த்தா ஆனந்தின்னு சவுண்டு. இப்போ ஆனந்தியும் ஒன்றும் புரியாமல் என்ன இவன் என்ன புதுசாக ஆனந்தின்னு கத்துதான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனந்திக்கு உள்ளே போய் மனசு இருக்காது. அதே மாதிரி தான் சிவமே உள்ளே போகாமல் நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சிவ் வந்துட்டு ஆனந்தி எப்படி பார்ப்பானா உடனே வந்துட்டு ஆனந்தியுமே இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்பா, வா உள்ளே போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி சும்மா இவன் வந்து எதுவும் அவன் நினச்ச கூடாதுன்னு சொல்லிட்டு சிரிச்சு சமாளிச்சுட்டு இருக்கு. ஆனால் அவனுக்குமே உள்ள வலிக்க தான் செய்யுது. சரி வா உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவளையும் கூட்டிட்டு 2 பேருமே வந்துட்டு ரூம்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. சரியா ரூம்குள்ளே வந்துட்டு மெதுவாக போகும்போது இவன் என்ன பண்ணுறான், சடார்னு ஆனந்திமா எங்கம்மா போயிருந்தேன் இவ்வளோ நேரம், உன்னைதான் நான் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி நடிச்சிடுறான். உடனே சிவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்ன ஆனந்தி அம்மாங்க அப்படின்ட்டு படார்னு பார்த்தா கையை போய் பிடிச்சிடுறான். ஆனந்திக்கு பிடிச்சிட்டு சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா பொண்டாட்டி அப்படிங்கவும் நம்ம சிவுக்குமே ரொம்ப அப்படியே ஸ்டன் ஆயிடுறான். அவங்க பாட்டி எல்லாருமே ஒன்றுமே விட மாட்டேங்குது. பொண்டாட்டி இனிமேல் நீ என்னை எங்கேயுமே விட்டுட்டு தனியாக போயிடாத, நீ என் கூடயே இரு அப்படின்ற மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி சொல்கிறான். இங்கே எல்லாருக்கும் அப்படி என்ன இவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சொல்கிறான் நீ தான் என்னை ஊட்டி விடணும், நீ எங்கேயுமே நீ விட்டுட்டு போயிடாத, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா நீ இல்லைன்ற உடனே அப்படியே பல்ல கடிச்சிட்டு நிற்கா நம்ம சிவன் என்ன இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு ஏன் ஜெகதீஷ் அப்படி ஆனந்தி எனக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆனந்தி எனக்கு தண்ணி தான் ஆனந்தி, என் கூடயே இரு ஆனந்திங்க அப்படியும். டேய் ஜெகதீஷ் எந்திரா என்னடா நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி கேட்பாங்களா. அவனே பாட்டி விடுங்க பாட்டி கையை, என் பொண்டாட்டி கையை என்னை பிடிக்க விடுங்க. டேய் அவன் பொண்டாட்டிலாம் கிடையாது அப்படிங்கும். இல்லை என் பொண்டாட்டி தான், என் பொண்டாட்டி ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன், என் பொண்டாட்டி இங்கேயே தான் இருக்கணும் அப்படிமா. அவனே திருமணி போய் கையை பிடிச்சிக்கிட்டுதான். ஆனந்தி உதறி விட பார்க்குறான். ஆனால் வந்து இவன் விட்ட பாடு இல்லை, நல்ல இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு தான். நம்ம சிவக்கு இங்கே என்ன நடக்கனே தெரியாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். உடனே நீங்கள் கூடயே இருன்னு அப்படிங்கவும் ஆனந்தி வந்து இப்படி பார்க்கா சிவ. உடனே சிவ பல்ல கடிச்சு இங்கே நின்றுட்டு இருக்கான். அவனால் என்ன பண்ண முடியும், இவளால் என்ன பண்ண முடியும். உடனே பாட்டி வந்துட்டு சரி இந்த சைத்தான் என்ன சொல்லுதோ அதை செய்யுமா, தயவுசெய்து ஊட்டி விட்டுருமா இவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே இவன் அப்படி கீழே தரையை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். சிவமே பாட்டியுமே தயவுசெய்து ஊட்டி விட்டுருமா இவனுக்கு, சாப்பிடாம வேற கிடக்கான், அப்புறம் செத்துக்கிட்டு போயிட்டான், நம்ம மேலே தான் பயிர் வந்தோடனே அப்போ சிவமே சொல்கிறான் ஊட்டி விட ஆனந்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ உடனே இவனுமே வந்துட்டு ஆனந்தின்னு சிவன் நடிச்சு படுத்து கிடக்காங்க ஐஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு தலை வலிக்குது, தலைக்கு மசாஜ் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கனவுல செஞ்சாங்களா அதை வந்து நிலவுல ஆக்கணும்னு சொல்லிட்டு செய்தான். உடனே சிவு வந்துட்டு அப்படியே பல்ல கடிச்சு பார்த்துக்கிட்டு அவனால் அங்கே நிற்கவே முடியல, கஷ்டமாக இருக்குது இப்படிலாம் பண்ணுறானே நம்ம பொண்டாட்டியாக போகிறவளை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கையையும் போய் பிடிக்க போவானா. பிடிச்சவனா ஆனந்திக்கு என்ன பண்ணனே தெரியாதான். இவன் வந்துட்டு என்ன பண்ணுவான், கோவத்தில் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவான். அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறத பக்கம் நம்ம ஆனந்திக்கோ ரொம்ப டென்ஷன் ஆகுது. எல்லாருமே ஐயோ மாப்பிள்ளை போகிறாரே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனந்தி அப்படி கண்ணை மூடிட்டு மூச்சு இழுத்து விட்டுட்டு
கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்ற மாதிரி நிற்கிறா. அப்போன்னு பார்த்தா நம்ம டாக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கான், டாக்டர் ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், அவன் வந்து பழசெல்லாம் மறந்துட்டான் ஆனந்தி, அதனால தான் உன்னை வந்து பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நாள் அதாவது அவன் டப்புன்னு கீழே விழுந்தான் இல்லையா, அதில் வந்து அவன் பழசை மறந்துட்டான். கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இப்படி தான் இருக்கும், ஒரு 2-3 நாள் அவன் சரியாயிருவான், அது வரைக்கும் மட்டும் அவனை கவனமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவான். இங்கே இவன் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு ஸ்மைல் விடுவான் பாருங்க. ஆஹா, எவ்வளோ நாள் ஆச்சு இந்த ரூமில் நம்ம படுத்து. அட முட்டாளுங்க, எல்லாம் நம்பிட்டுங்க நம்ம பைத்தியம்ன்ட்டு. இருங்க, இதை வச்சே நான் எப்படியாவது ஆனந்தியை என் பக்கத்தில் வந்து கொண்டு வருவேன். ஷிவ், என்ன ஷிவ், அவளை நீ பொண்டாட்டி ஆக்க போறியா, அவள் ஏன் பொண்டாட்டிடா அப்படின்ற மாதிரி எமனை பார்க்குற மாதிரி ஒரு சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஏமாத்துக்கார பையன் ஏமாத்துறான். இங்க நம்ம ஆனந்தி வழக்கம் போல சிவுகிட்ட உட்காந்து ஓன அழுதுகிட்டு இருக்கா. சிவுக்கு என்ன சொல்லி இவளை ஆறுதல் படுத்துறனே தெரியல. இவ அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆனந்தி நீ அழாத ஆனந்தின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மேல கையை வச்சுட்டு அப்படியே சும்மா பேசிட்டு இருக்கான். எப்படி சிவு அழாம இருக்க முடியும்? நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே வந்துட்டு இருக்கான் பாருங்க. வந்த நாள்ல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லை. நான் இப்பதான் உங்களை எப்படியாவது சரி நம்ம ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இவன் வேற வந்து நம்மளை துன்பப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பேசினோன்னே நம்ம சிவ் சொல்லுவான், சரி விடு, நம்ம நேரம் அப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளும் சொல்லுவான், ஆமாம் நீங்களுமே பத்தாததுக்கு என்னை நீங்கள் வந்து கண்டுக்காத மாதிரி தானே இருந்தீங்க அப்படின்னோடனே, சாரி ஆனந்தி நான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன், நான் கோவத்துலலாம் போகல அப்படின்னா, இல்லை நீங்கள் கோவமாக தான் போனீங்க. பின்ன நீ நாளைக்கு எனக்கு பொண்டாட்டியாக போகிறேன், என் பொண்டாட்டியை வந்து இந்த மாதிரி உரசிக்கிட்டே இருக்கான் அவன் இருந்துட்டு, அப்போ நான் இருந்து உங்கள் 2 பேர்த்தையும் வாழ்த்திட்டு இருக்கணுமோ அங்கே இருந்து அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு சிரிப்பானா. உடனே நம்ம ஆனந்தியுமே வந்துட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருவா. உடனே சாரி சிவ் நான் தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன், சாரி போடின்ட்டு போ ஒன்று வேணாம் அப்படின்ட்டு உடனே காமெடி பண்ணிடுவானா. உடனே எவ்வளவுமே வந்துட்டு பார்த்தீங்களா நீங்கள் என்னை மன்னிக்க மாட்டீங்க அப்படின்னோடனே, ஐயோ அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் அப்படி பண்ணதை பார்த்து எனக்கு கோவம் வந்துருச்சு, இருந்தாலும் நீங்கள் பொண்டாட்டியாக போகிறல அப்படின்பானா. உடனே அப்படியே ஆனந்தியும் சிவும் ஒருத்தருக்கு பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க வெக்கப்பட்டு. இப்போ பாரு இப்படியே பேசிகிட்டு இருப்பீங்களோ அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிறாங்க. பாடா இந்த சிரிப்பை வர வைக்கிறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பாடுபட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிவ் சொல்கிறான். போங்க அவங்களுக்கு எப்போவுமே இதே தான் பழக்கம் அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த டாப்பிக்கை மறந்துட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. சரி ஓகே காய்ஸ், நம்மளும் அப்படி சிரிச்சுட்டே இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நாளைக்கு எபிசோடுக்காக எல்லோரும் காத்துட்ருங்க. பாய், see you for the tomorrow எபிசோட். இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க.